கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருமை இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புவி வாழ்க்கையிலே நாம் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது மனதளவில் தாக்கப்படுகிறோம், சிந்தையில் தாக்கப்படுகிறோம். அதிலும் முக்கியமாக யாராவது உங்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் உடனே உங்கள் ஆவி தளர்ந்து போகிறது, உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகிறது, உங்கள் மனம் குழம்பி போகிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். பிறருடைய வார்த்தைகளால், பிறருடைய எண்ணங்களால், பிறருடைய பேச்சுக்களால் நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை ஒரு சங்கீதத்தில் சொல்வதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் 23வது வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிற செய்தி என்ன? யார் எனக்கு விரோதமாய் என்ன பேசினால் என்ன? நான் உட்கார்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கிறேன். பிறருடைய வார்த்தைகளை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று மாத்திரம் நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் என்றால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த காலை வேளையிலே யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையினால் மனம் கலங்கி தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால் எழும்புங்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் திட்டங்களை செயல்படுத்தட்டும். அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவர்கள் வார்த்தைகளை தியானிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடையும், உள்ளம் புத்துணர்ச்சி அடையும். உங்கள் வேலைகளை நீங்கள் உற்சாகமாய் துவங்குவீர்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிறருடைய வார்த்தைகளால், மற்றவருடைய செய்கைகளால், அவருடைய திட்டங்களால் மனம் சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் அந்த சோர்வின் எண்ணங்களிலேயே அவர்கள் நாட்களை கழித்து விடாதபடிக்கு உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை தியானித்து உம்முடைய சத்தத்தை அறிந்து தைரியமாய் வாழ அவர்களுக்கு பலனும் கிருபையும் தரும்படி ஆஜபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய திவ்ய பிரசன்னமும் உடைய வார்த்தையும் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். பிற வார்த்தைகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.